இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட் போதும் உங்களுக்கு காம்படிட்டிவ் அனாலிசிஸை ChatGPTயே ரொம்ப கிளியரா உங்களுக்கு கொடுத்துரும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதே போல தான் வந்து யூஎக்ஸ்லயுமே ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட் இல்ல ஒரு ப்ராடக்ட்ல நாம காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும் பொழுது தான் நமக்கு நம்மளோட காம்படிட்டர் யாரு, அவங்க கிட்ட என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, நாம என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், அவங்க கிட்ட என்ன இருக்கு, அதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும், நம்ம கிட்ட என்ன இருக்கு, அது ஏன் அவங்க கிட்ட இல்ல, அவங்க கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்ற கம்ப்ளீட்டான ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ற இடம் தான் வந்து காம்படிட்டிவ் அனாலிசிஸ். ஒரு யூசர் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ, ஒரு பிசினஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ, அதே போல தான் நமக்கு ஆப்போசிட் பர்சனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட காம்படிட்டரை அனாலிசிஸ் பண்றது தான். காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க போயிட்டு ரேண்டமா போயிட்டு இம்பர்சனா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அதே போல நம்ம காம்படிட்டரை போய் இன்டர்வியூலாம் பண்ணவே முடியாது. அதுக்கு இந்த ஒரே ஒரு ப்ராம்ப்ட் போதும் உங்களுக்கு காம்படிட்டர் அனாலிசிஸை ChatGPTயே ரொம்ப கிளியரா உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஸ்கிரீன்ல இருக்க இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட காம்படிட்டரோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை கொடுத்துரும். அந்த டேட்டாவை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ரீலோட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை ப்ராடக்ட் ஓனர்ஸ்க்கு வாக் த்ரூ கொடுத்து அதுல இருந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.